வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். மீண்டும் ஒரு புதிய லெசனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 6 லெசனில் நம்ம ஆட்டோகேடுக்கு தேவையான ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டாச்சு. ஆட்டோகேட்னா என்ன, யூசர் இன்டர்ஃபேஸ், ஜூம், பேன், கோஆர்டினேட் சிஸ்டம், அப்சல்யூட் கோஆர்டினேட், ரிலேட்டிவ் கோஆர்டினேட், போலார் கோஆர்டினேட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஆட்டோகேடில் இருக்கிற முதல் ரியல் டிராயிங் கமாண்டை கற்றுக்க போகிறோம். அதுதான் லைன் கமாண்ட். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆட்டோகேட்லேயே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. சர்க்கிள், ரெக்டாங்கிள், பாலிலைன், ஸ்ப்ளைன், ஆர்க், எலிப்ஸ் எல்லாமே. ஆனால் அந்த எல்லா கமெண்ட்ஸை விட அதிகமாக நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கமெண்ட் லைன். ஏன்னா ஒரு டிராயிங்கில் லைன் இல்லாமல் எதுவுமே இருக்காது. சரி, வழக்கம் போல் ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணுங்க, blank டிராயிங் ஓப்பன் பண்ணுங்க. இன்னைக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நான் சொல்கிறத நீங்களும் கூடவே செய்து பாருங்க. லைன் கமாண்ட் ஸ்டார்ட் பண்ண 2 வழி இருக்கு. முதலாவது, ஹோம் பேனல்ல டிரா ஹோம் ரிப்பன்ல ஹோம் மெனுல டிரா குரூப் அது உள்ளார லைன் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணாலும் லைன் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ரெண்டாவது, கீபோர்டில் எல்னு ப்ரெஸ் பண்ணி என்டர் தட்டினாலும் லைன் ஆக்டிவேட் ஆகும். போன டயக்ராம்லேயே இதெல்லாம் பார்த்தாச்சு கோஆர்டினேட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது. பட் இருந்தாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே எல் கமாண்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ஃபாஸ்ட். ப்ரொஃபஷ்னல்ஸ் எப்பயுமே கீபோர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் கீபோர்டில் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரி, எல் கொடுத்தாச்சு. லைன் என்ன கேட்குது? ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. அதாவது முதல் பாயிண்ட்டுங்க. ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆட்டோகேட் கேட்கும் ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இன்னொரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக மவுஸ் மூவ் ஆகணும். ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கையில் முதல் ஆட்டோகேட் லைன் ட்ரா பண்ணிட்டீங்க. லாஸ்ட் வீக் நான் சொல்லி கொடுத்தது, லாஸ்ட் வீடியோவில் சொன்னது கோஆர்டினேட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதான். ஆனால் ஒரு லைனை சிம்பிளாக இப்படி 2 பட்டனை கிளிக் பண்ணால் 2 டைம் மவுஸை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு லைன் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்லித்தரேன். லைன் பட்டனுக்கு மேலே லெஃப்ட் கிளிக் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்னு என்டர் தட்டுங்க. ஸ்க்ரீனில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாயிண்டில் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அடுத்த பாயிண்ட்டுக்கு எங்கே லைன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இந்த கமாண்ட் ஆக்டிவ்லேயே இருக்கும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும்னா எஸ்கேப், அப்படி இல்லைன்னா சி அப்படின்றத டைப் பண்ணணும். ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு லைனில் நிறையா லைன். ஆனால் ப்ரொஃபஷ்னல் டிராயிங்ஸ் இப்படியா ட்ரா பண்ணுவாங்களா? இல்லை, அவங்க மவுஸை வச்சு கெஸ் பண்ண மாட்டாங்க. கீபோர்டில் லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்த அப்சல்யூட், ரிலேட்டிவ், போலார் கோஆர்டினேட்ஸை வச்சு தான் வரைவாங்க. அதுதான் அக்யூரசி. சரி, மீண்டும் லைன் கமாண்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணுங்க. இப்போ அட் 100,0 டைப் பண்ணுறோம். இது ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தட். ஏன்னா அட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இதில் ஆங்கிள் கிடையாது. இதுக்கு கமா யூஸ் பண்ணியிருக்கிறதால எக்ஸில் 100, ஒய்யில் 0 டிஃப்ளெக்ஷன் எனக்கு கரண்ட் பாயிண்ட்லேருந்து வேணும். என்டர் தட்டினோடனே லைன் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? 100 mm ஹரிசாண்டல் லைன். அடுத்ததா அட் 0,100, எக்ஸில் 0, ஒய்யில் 100 டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? அடுத்தது லெஃப்ட் சைடு. எப்பயுமே லெஃப்ட் சைடில் போகணும்னா உங்களுக்கு மைனஸில் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அட்டு -100,0. இப்போ டவுனில் வரணுனாலும் ஒய் மைனஸில் தான் கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸ்க்கு. ஸோ அதனால் அட் 0, -100 கொடுத்து ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தடில் வரைஞ்சி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ மவுஸை வச்சு நம்ம ட்ரா பண்ணல, கீபோர்ட் மட்டும்தான். இதுதான் ப்ரொஃபஷ்னல் மெத்தட்ஸில் லைன் வரைகிறது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், லைன் ஆட்டோ கமாண்டு ஒரே ஒரு லைனை மட்டும் ட்ரா பண்ணாது. ஒரு லைன் முடிஞ்ச உடனே அடுத்த பாயிண்ட்டை கேட்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து ட்ரா பண்ணிக்கிட்டே போகலாம். இதுக்கு பேர் கண்டினியூஸ் லைன் டிராயிங். இதுதான் லைன் கமாண்டோட பெரிய அட்வான்டேஜ். ஒரு எக்ஸாம்பிள் திரும்ப பார்த்துருவோமா? வெரி குட். லைன் கமாண்ட் போடுங்க. ஸ்க்ரீனில் எங்கே வேணால் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அட் 200,0 என்டர் பண்ணுங்கள். அடுத்தது அட் 0,100 என்டர் பண்ணுங்கள். அடுத்தது அட் 150,0 என்டர் பண்ணுங்கள். அடுத்தது அட் 0, -50 என்டர் பண்ணுங்கள்.
பாருங்க, ஒரே கமாண்ட்ல 4 லைன்ஸ் டிரா பண்ணிட்டோம். மீண்டும் மீண்டும் கமாண்ட் ஸ்டார்ட் பண்ண அவசியமே இல்லை. இப்போ ஒரு காமன் மிஸ்டேக்ஸ், நிறைய பிகினர்ஸ் ஒரு லைன் டிரா பண்ணிட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, திரும்ப லைன் கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி செய்ய வேண்டாம். ஒரு ஷேப் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் லைன் கமாண்ட்ல இருங்க. அதுதான் ஃபாஸ்ட்டு. அடிக்கடி எஸ்கேப் கமாண்ட் அழுத்தாதீங்க. அதை அழுத்துனீங்கன்னா கமாண்டு டீஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது அன்டு ஆப்ஷன் பார்க்கலாம். நீங்கள் லைன் ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது தவறாக ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முழு கமாண்டை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பாருங்க, நான் அப்படி வரைஞ்சிட்டு இருக்கேன், தெரியாமல் இங்கே கிளிக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கமாண்ட் லைனில் யூ அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்டர் தட்டினா அந்த லைன் மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் செக்மெண்ட் மட்டும் ரிமூவ் ஆகிடும். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஃபுல் வரைஞ்ச எதுவுமே போகாது, தப்பு பண்ண ஒரு பார்ட் மட்டும் போகும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு பவர்ஃபுல்லான ஆப்ஷன். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். 3 சைடு ட்ரா பண்ணிட்டீங்க, லாஸ்ட் சைடு ட்ரா பண்ணணும். நீங்களே ட்ரா பண்ணலாம். இல்லை அப்படின்னா கமாண்ட் விண்டோவில் கமாண்ட் லைனில் சி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோகேட் என்ன பண்ணுன்னா லாஸ்ட் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின் பண்ணிடும். இதுதான் க்ளோஸ் ஆப்ஷன். இப்போ நான் சி கொடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சி கொடுத்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நேரமும் சேவ் ஆகும், அக்யூரஸியும் பர்ஃபெக்ட். ஓகேவா? திரும்ப வரைஞ்சி பார்க்கலாமா? லைனு ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டேன். அட் 100, 0 அட் 0, 100 அட் -100, 0. இப்போ க்ளோஸ். சூப்பர்ல, லாஸ்ட் பாயிண்டோட போயிட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. அக்யூரஸியும் பர்ஃபெக்டாக இருக்கும், நேரமும் சேவ் ஆகும். ஸோ நாம் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் என்னோட கம்பெனியில் ஒரு ஜூனியர் டிசைனர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது 4வது சைடை மவுஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே இருந்தார். நான் அவருக்கு போய் சொல்லி கொடுத்தேன், சீனு ட்ரை பண்ணுங்க அப்படின்னேன். ட்ரை பண்ணோடனே ஒரே நடியில் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஒரு இமிடியேட்டாக. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, சார் இது தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஆட்டோகேடில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த கோர்ஸில் கற்றுக்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸசைஸ். ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க, ஆனால் லாஸ்ட் சைடு ட்ரா பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக சி மட்டும் டைப் பண்ணுங்க. ஷேப் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்க. அடுத்த ஒரு எக்ஸசைஸ், ஒரு 5 சைடட் ஷேப் ட்ரா பண்ணுங்க, நடுவில் ஒரு மிஸ்டேக் பண்ணுங்க, அப்புறம் யூ டைப் பண்ணி அன்டூ பண்ணுங்க. இந்த 2 எக்ஸசைஸை குறைஞ்சது 10 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ குயிக் ரிவிஷன் பார்க்கலாமா? லைன் கமாண்ட் ஸ்டார்ட்க்கு L+ என்டர், மொதல் பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு கண்டினியூஸ் டிராயிங்காக வரைஞ்சிக்கிட்டே போகலாம். யூ கொடுத்தா அன்டூ லாஸ்ட் செக்மெண்ட்டு, சி கொடுத்தா க்ளோஸ் ஷேப். இந்த 4 விஷயமும் லைன் கமாண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோகேடில் ஒரு நல்ல டிசைனருக்கும் ஆவரேஜ் டிசைனருக்குள்ள வித்தியாசம் டிராயிங் நாலேஜ் மட்டும் கிடையாது, கமாண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்கில். அது ப்ராக்டிஸில் தான் வரும். இன்னைக்கு ஹோம் ஒர்க் என்னென்னு பார்த்துருமா? 100 to 100 ஸ்கொயர் ட்ரா பண்ணுங்க, 200 into 100 ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க, க்ளோஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, அன்டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மவுஸை விட கீபோர்டை அதிகமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த லெசனில் லைன் கமாண்டை இன்னும் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆர்த்தோ மோடு, போலார் ட்ராக்கிங், ஸ்டார்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது, மவுஸ் மூவ் ஆகிட்டே இருந்தாலும் லைனை ஸ்ட்ரைட்டாக எப்படி வரைகிறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதனால் அடுத்த லெசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் டைப் பண்ணுங்கள், லைன் ரெடி. அப்புறமா கீபோர்டு யூஸ் பண்ணி ட்ரா பண்ணது ஈஸியாக இருந்துச்சா இல்லை மவுஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த லெசனில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.